தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து தள்ளி போய் நிற்பீர்களே ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் சத்ருவானவன் ஆதிக்கம் அடைந்து அவன் உங்களை நிலை குறைய வைத்து விடுவான். அவன் உங்களுடைய குடும்பத்தில் நிலை வரம் பெறாதபடிக்கு இருக்க வேண்டுமானால் தெய்வமாகிய கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் பிரகாசிக்கப்படுமையானால் அதனுடைய வெளிச்சம் உங்களை பாதுகாக்கும். உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த பாடுகளும் இல்லாமல் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் தூக்கி வைப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் வாழ்க்கையில் நீதியின் சூரியனாய் உதிப்பேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அருவருப்புகளையும் நான் மாற்றி உங்களுக்குள்ளாடி ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்போது நீங்கள் என் நாமத்தை மகிழ்ந்து துதித்து பாடுவீர்கள் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்.